Good morning students, welcome to GK Accounts and Max. So நம்ம இன்னைக்கு 11th standard சமச்சீர் accountancyல page number 35ல இருக்க accounting equation approach அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். See students, first increase in capital and increase in asset. ஸோ இதில் கேபிட்டல்னா என்ன அசட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஸோ ஒரு ப்ரொப்ரைட்டர் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கேஷ் அதை தான் நம்ம என்ன வேர்டுன்னு யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல். ஸோ ஒரு ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸில் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கேஷ் தான் நம்ம என்னவா சொல்கிறோம், கேபிட்டல். ஸோ அசட்னா என்ன, அசட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லணும்னா சொத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை கேட்குறேன், உன்னுடைய சொத்து என்ன, உன்னோட அசட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கையில் இருக்கிற பைசாவும் நம்மளோட அசட். கேஷ் அட் பேங்க், பேங்க்கில் பணம் இருந்தாலும் நம்மளுடைய அசட். ஆஸ் வெல் அஸ் ஃபர்னிச்சர், மெஷினரி என்னென்ன ஓன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே அந்த கம்பெனியோடைய அசட்ஸ். இங்கே என்ன இருக்கு, இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட். அப்போது நம்ம கேஷ் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கேபிட்டல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம அசட்டில் இருக்க அந்த கேஷ் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேஷ் இன்வெஸ்ட் பண்ணால் கேஷ் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் அசட். செகண்ட் பாருங்க, கேபிட்டல் ப்ரொவைடட் பை த ஓனர். ஸோ கேபிட்டல் ப்ரொவைடட்னா அந்த ஓனர் அந்த பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுனால கேபிட்டலோடைய அமௌண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் கேபிட்டலில் 1 lakh, அசட் சைடில் இருக்க கேஷில் 1 lakhs. ஸோ ரெண்டுமே ரெண்டு சைடும் என்ன ஆகுது, டேலி ஆகுது. ஸோ அதுக்கு தான் இதனுடைய ரூல் என்ன, இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட். நெக்ஸ்ட் பி, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட். லைபிலிட்டினா என்ன பார்த்தீங்கன்னா கடன் சொல்லுவோம். லைபிலிட்டினா என்ன மீனிங்னா கடன். ஏன் லைபிலிட்டியை கடன் சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸ்க்காக என்னென்ன வெளியே இருந்து சப்ளைஸ் கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அதெல்லாம் நம்மளுடைய கடன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 types இருக்குது. ஒன்று கேஷ் பர்ச்சேஸ், இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ ஐ ஆம் த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், எனக்கு சில ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா, ஸோ ஃபார் தட் கேஸ் நான் என்ன செய்வேன், வெளியே என்ன செய்வேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நான் கேஷ்லேயும் பண்ணலாம், கிரெடிட்லேயும் பண்ணலாம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறனோ அவங்க தான் சப்ளையர். அவங்களோட இன்னொரு டேர்ம் என்னன்னா கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் கிட்ட இருந்து தான் நான் என்ன செய்வேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதெல்லாம் நான் சப்ளை பண்ணுவேன், ஃபியூச்சரில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு அது லைபிலிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கடன், நான் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஐ எம் லைபிள் டு பே தட் கேஷ் இன் ஃபியூச்சர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசட். அப்போ என்ன மீனிங்னா லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அது எப்படி பாருங்க, பெய்டு கிரெடிட்டாஸ் ₹10,000. அப்போ கிரெடிட்டாஸ்க்கு நான் அமௌண்ட் பே பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக என்னோட லைபிலிட்டி, என்னோட கடன் என்ன ஆகுது, கம்மியாகவும் டிக்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நான் கேஷாக பே பண்ணியிருக்கேன், என்னோட அசட் சைடில் இருக்கிற கேஷோட அமௌண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ பெய்ட் கிரெடிட்டாஸ் மீன்ஸ் கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அப்போ கேஷ் கோஸ் அவுட்னா அசட்டில் இருக்கிற கேஷ் டிக்ரீஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் எங்கே போயிருக்கு, டு த கிரெடிட்டாஸ், அவங்களுக்கு நான் பே பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக கிரெடிட்டாஸோடைய அந்த லைபிலிட்டியில் இருக்க அந்த கிரெடிட்டாஸோட வேல்யூவும் எனக்கு என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ லைபிலிட்டியில் கிரெடிட்டாஸ் -10,000, அசட்டில் இருக்க கேஷ் எனக்கு என்ன இருக்கு, -10,000. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.